ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெடிக்கல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம பாடியில் வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகக்கூடியது, ஃபெயிலியர் ஆகக்கூடியது நம்ம லிவரும் கிட்னி தான், ரைட்டா? முன்ன காலத்தை விட இப்போ நிறைய பேருக்கு லிவர் ஃபெயிலியரும் கிட்னி ஃபெயிலியரும் வருது. அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது. பட் அவ்வளோ ஈஸி இல்லை. டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பண செலவு மட்டும் இல்லை, உடல் கஷ்டம் அண்ட் டோனார் கிடைக்கிறது, இது எல்லாமே பல விதமான சிரமங்கள் இருக்குது. அதை விட நம்ம கண்கட்டப்புறம் சூரிய நமஸ்காரத்தை விட அதை ஸ்பாயில் ஆகிறதுக்கு முன்னால் தடுக்கணும், ரைட்டா? அந்த ஃபெயிலியர் வராமல் தடுக்கிறதுக்கு ஓரளவு நம்ம கையில் தான் இருக்குது, ரைட்டா? ஏன்னாக்கா நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் அவங்களா பெரிய இது மாதிரி மெடிக்கல் நாலேஜ் இருக்கிற மாதிரி மெடிக்கல் ஷாப்லேருந்து ஒவ்வொரு நோய்க்கு ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அது டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சாப்பிடாதீங்க. ஏன்னாக்கா சில ட்ரக்ஸ் வந்து லிவரை டேமேஜ் பண்ணிடும், லிவர் ஃபெயிலியர் உண்டாக்கும். அதே மாதிரி சில ட்ரக்ஸ் வந்து கிட்னி டேமேஜ் பண்ணிடும். ஸோ லிவரை டேமேஜ் பண்ணக்கூடிய மருந்துகள் எல்லாமே நாங்கள் ஹெப்படோடாக்சிக் ட்ரக்குன்னுவோம். அது எதுன்றத டாக்டர்ஸ்க்கு தெரியும், ரைட்டா? சிலது வந்து ஓவர் டோசேஜ்னால இருக்கலாம், இல்லை சில ட்ரக் அண்ட் ட்ரக் இன்டராக்ஷன் இருக்கலாம். அதை வந்து டாக்டர்ஸ் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில ஏஜ் குரூப்பில் சில மருந்து கொடுக்கக்கூடாதா இருக்கும். அது வந்து அவங்க லிவரை டேமேஜ் பண்ணும். இல்லை ஆல்ரெடி ஃபேட்டி லிவர் இருந்தால் சில ட்ரக்ஸு சாப்பிடக்கூடாது. இது மாதிரி எத்தனையோ இருக்குது, ரைட்டா? அதனால் நீங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்துங்க எடுக்காதீங்க. ஸோ ஹெப்படோடாக்சிக் ட்ரக்காக இருந்ததுன்னா நிச்சயம் லிவர் டேமேஜ் ஆகும். நெஃப்ரோடாக்சிக் ட்ரக்காக இருந்தால் கிட்னி டேமேஜ் ஆகும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆயிடுச்சுனாக்கா ஒரு லிமிட்டுக்கு மேலே ஆகும்போது ஃபெயிலியர் வரும்போது உயிருக்கே டேஞ்சர் தான், ரைட்டா? இது நம்ம காரோ இல்லைனாக்கா மோட்டர் பைக்கோ இருந்ததுனாக்கா ஒரு பார்ட் போயிடுச்சுன்னா அதை ஸ்பேர் பார்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும், மாற்றலாம். பட் ஹியூமன் பாடியில் அந்த அளவுக்கு நார்மல் கிடையாது, ரைட்டா? அது டோனார் ஆர்கன் கிடைக்கிறதும் கஷ்டம், அண்ட் அதை பொறுத்துறதும் கஷ்டம், செலவும் இருக்குது, அண்ட் லைஃப் ரிஸ்க்கும் இருக்குது. இவ்வளவும் பட போகிறோம் அவஸ்தைன்னு தெரிஞ்சோம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் அல்பமாக சில மெடிசன்ஸை வந்து மெடிக்கல் ஷாப்பில் நீங்களாகவே வாங்கி சாப்பிடாதீங்க, ரைட்டா? ஆல்வேஸ் டேக் அ டாக்டர்ஸ் அட்வைஸ் அண்ட் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் படி அந்த கரெக்ட் டோசேஜ் அது மட்டும் சாப்பிடுங்க, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் பேரஸ்டமால் இருந்து ஹை டோஸ் சாப்பிட்டிங்கன்னா லிவர் போயிடும், ரைட்டா? NSAID பெயின் டேப்லெட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து முட்டி டேமேஜுக்காக பார்த்தா கிட்னி டேமேஜ் ஆகிடும். அதனால் இது மாதிரி சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் க்ரியேட் பண்ணும். பி கேர்ஃபுல், ஓகேங்களா?